வெல்கம் டு மை சேனல் ப்ளூம் ஒண்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி வித் பாஸ்மதி ரைஸ். மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே ஒரு ஸ்பூன் ஷாஜீரா இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை கீறி இதில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே 10 பல்லு பூண்டு, இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா இலை, கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, புதினா இலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வர அளவுக்கு நீங்கள் வதக்குனீங்கன்னா உங்கள் பிரியாணி கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் பீசஸை இதில் சேர்த்துடலாம். நான் கறியை குக்கரில் சேர்த்து ஒரு 7 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கறியை இதில் இப்போ சேர்த்தாச்சு. தேவையான அளவு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இதெல்லாத்தையும் சேர்த்து மசாலாவை நல்லா கறியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கறியும் மசாலாவும் நல்லா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மசாலாவோட தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தயிர் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதில் ஒரு 1/2 லெமன் ஜூஸை சேர்த்துக்கோங்க. கறி அப்போ தான் நல்லா வெந்து வரும். பிரியாணி ரைஸும் நமக்கு தனித்தனியாக உதிரி உதிரியாக கிடைக்கும். லெமன் ஜூஸை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வதக்கிட்டு 1:2 ரேஷியோ கணக்கில் 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் சேர்த்த உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசியை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு உடையாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் புதினா மல்லித்தழையை சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். நல்லா நமக்கு அந்த தண்ணியெல்லாம் அரிசி இழுத்துட்டு கொஞ்சமாக நல்லா குக்காகி வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பழைய
தோசை தவாவை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைவேக்காடாக வெந்த பிரியாணி பாத்திரத்தை அந்த தவா மேலே எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு தம் போடுறதுக்கு ஒரு ஹெவி வெயிட்டை பிரியாணி பாத்திரத்து மேலே வச்சுருங்க. கீழே அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்து சூடுலேயும் அந்த தம்லேயும் பிரியாணி நல்லா நமக்கு வெந்து வரும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் குக் பண்ணுங்கள். பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பிரியாணி நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஓரங்களில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்குன புதினா இலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு தம் போட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிரியாணியை தம்மில் வச்சுருங்க. ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 30 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இது மேலே இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி இருக்கட்டும். இதுக்கு தம் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் மூடி இருந்தால் அந்த நெய்யோட ஸ்மெல்லு பிரியாணி ஃபுல்லாக இறங்கி நமக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கு. பிரியாணி ரைஸும் உடையாமல் உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு நமக்கு. வாவ், நம்மளோட பிரியாணி ரைஸ் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட எம்மியான மட்டன் பிரியாணி இப்போது ரெடி ஆயிடுச்சு. கூடவே தயிர் பச்சடியோடு சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். சூடாக சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.